அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2025 ஆங்கில புத்தாண்டு பலன். வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான ஒரு ராஜ யோகம், யாருக்கு யோகம், யாருக்கு விபரீத ராஜ யோகம், இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். நம்முடைய அம்மன் அருள் டிவில நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சிக்குமே சரி நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம அம்மன் அருள் டிவி சார்பாக ஆங்கில புத்தாண்டு 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நாங்க எங்க டீம் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டுங்கிறது எதை மையமா வச்சு எடுப்பாங்கன்னா, எந்த கிரகம் ஒரு ராசியில அதிகமாக பயணிக்குதோ அந்த கிரகத்தை வச்சுதாங்க மையமா எடுக்க முடியும். அதுல இருக்கிறதுலே சுப கிரகம் எதுனா குரு பகவான் தான். ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார், ஒரு வருஷம் அவர் பயணிப்பார். அவரை வச்சுதான் மையமா வச்சுதான் வருட பலன் இருப்பாங்க. அது இல்லாம குரு பார்க்கிற எல்லா இடம் எல்லாமே புண்ணியங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு பழமொழியே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பாருப்பாங்க. சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது, சனி பகவானை கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிரகம் ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சாரம் செய்வார். அப்ப அவரையும் மையமா வச்சு எடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது, இவங்க என்ன பாத்தீங்கன்னா 1.5 வருஷம். இந்த ராகு கேதை கண்டு யாரும் அப்படியே பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஏன்னா அவர் இருக்கிற இடத்த சொந்த வீடாக எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேது தாங்க. ஒரு மனிதனுக்கு ராகு கேதை வச்சு ஒரு ஜாதகமே பார்த்துடலாம். அப்படிப்பட்ட இந்த ராகு கேதை வச்சுதான் மையமா எடுக்க முடியும். ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. இதுதான் இங்க பிளஸ். இந்த வருஷத்துல பாருங்க, இந்த 2025 எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது எல்லாமே பயிற்சி ஆகும்போது பலவிதமான யோகத்தை, விபரீத ராஜயோகத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். அது உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான். நான் ஏன் எல்லா வீடியிலும் பொது பலன் கொடுக்குறேன்னா, சில பேர் ஃபுல்லா என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு துல்லியமா இருக்குங்கிறாங்க. ஒரு சில அம்மன் அருள் டிவி நேயர்கள் சொல்றீங்க. இருந்தாலுமே ஒரு பொது பலன் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல இந்த வருஷத்துல எந்த கிரகம் திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துது, இத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். நாளும் என்ன செய்யும், கோலும் என்ன செய்யும், நாம் முருகன் இருக்கையில் முருகனுடைய முழு அனுக்கிரகம் பெற்ற மேசராசி அன்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. எதுலையுமே பாருங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடோட வாழக்கூடிய ஒரே ராசி மேசராசி. அது மட்டும் இல்லாம எதுலையுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி மேசராசியை சொல்றாங்க. ஏன் தன்மானத்தோட இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க? ஏன்னா இவங்க ராசியில யார் உச்சமாகிறது? இயற்கை சுபகரமான சூரிய பகவான் உச்சமாகிற. இதுலையுமே தன்மானம், தைரிய குணம், தன்னம்பிக்கை இதெல்லாமே விடாம ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரே ராசி மேசராசி. அவருடைய மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 மேசராசி எப்படிப்பட்ட பலனை பார்க்க போறாங்க, இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இத கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம்.
இப்ப பாருங்க, இந்த ஆங்கில புத்தாண்டு பொதுவா நம்ம 4 கிரக மையமா வச்சுதான் எடுக்க முடியும். குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இப்ப பாருங்க, இந்த வருஷத்து ஆரம்பத்திலே பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கிறார். அதாவது 2ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் அவர் பேச்சு ஆயிடுவார். 2ஆம் பாவத்துல குரு இருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இப்ப இந்த காலகட்டத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேது 6ஆம் இடத்துலயும், ராகு பகவான் கேது பகவான் 6ஆம் இடத்துலயும், ராகு பகவான் 12ஆம் பாவத்திலயும் இருக்கிறாங்க. இந்த பலன் எது மாதிரி பலனை கொடுப்பாருன்னா, மேசராசியை பொறுத்தவரை பாருங்க, இந்த வருஷத்துல கிரக அமைப்பை பாதிக்கு அப்புறம் பாருங்க 2ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் 3ஆம் பாவத்துல வக்ர நிவர்த்தி ஆகி போயிட்டாருன்னா மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கு. ஏன்னா மேச ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி 12ஆம் பாவத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, இப்போ இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பலனை கொடுத்தாரு நம்ம சொல்ல வார்த்தையே கிடையாது. நிறைய பேர் பாருங்க, மேச ராசிக்காரங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலை எதிர்பார்த்தாங்க. ஏங்க கஷ்டமான சூழலை எதிர்பார்த்தாங்க? ஏன்னா 12ஆம் பாவத்துல ராகு இருந்தாரு மேச ராசிக்கு. அப்ப நிறைய செலவை கொடுத்தாரு, வேற ஒண்ணும் கிடையாது. நிறைய செலவை கொடுத்தாரு. அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இப்ப எதுல போயிட்டு இருக்காருன்னா உத்திரட்டாதியத்துல போயிறாரு. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியத்துல தான் போவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? உங்களுடைய லாபம், வருமானம், இன்கம் இதெல்லாம் மேசராசிக்கு கொஞ்சம் தடை பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. மேசராசிக்கு இந்த ராகுக்கு எது சரியான ஒரு பலனை இல்ல பாருங்க. 12-6 எதிரி, பகை, கடன், பிரச்சனை இது எல்லாமே பார்த்தாங்கலாம் கேட்டீங்கன்னா மேசராசி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. எதிரியா, பகையா, கடனா, பிரச்சனையா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா இதெல்லாம் கேட்டு பாருங்க. ஆமா நான் சந்திச்சு ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் இதுக்கு முன்னாடி வைப்பாங்க. ஏன்னா மேசராசியில நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதனால சொல்றேன். நான் ஒரு 4 மாதமா பாருங்க, இந்த செவ்வாய் பகவான் கொஞ்சம் நீசமா இருந்த, இதுக்கப்புறம் பாதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல யோகம் இருக்கு. ஏன் யோகம் இருக்குன்னா, குரு பகவான் பாருங்க உங்களுக்கு 3க்கும் 12க்கும் கூடையவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். சாரி, உங்களுக்கு 9க்கும் 12 கூடையவர் உங்களுடைய பாக்கியாதிபதி குரு தான். அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் விரையாதிபதியும் அவர் தான். இவர் போய் பாருங்க 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி தாங்க. என்னை பொறுத்த முதல் பலன் மேசராசி நான் சொல்றேன். 3ஆம் இடத்துல குரு இருந்து 9ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையை பார்க்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும். பொதுவா 2025 மேசத்துக்கு படிப்பு கல்வியை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணும். பயங்கர புத்திசாலி குணம் உங்களுக்குள்ள தூண்டுங்க. இதான் மேஷத்துக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு பயங்கரமான புத்தாண்டு. எதிர்பார்க்காத அளவுக்கு புத்தாண்டு. நல்ல எதிர்பார்த்த யோகம் படிப்பு கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் மேஷத்துக்கு வருதுங்க. அப்ப கல்விக்கு எப்படி இருக்கு என்னைய பொறுத்தி கேட்டீங்கன்னா, மேசராசி கண்டிப்பா நீங்க எது சம்மந்தமா படிச்சாலும் சரி, மேசராசி என்ன படிப்பாங்க? மெயினா பாருங்க, நிறைய பேர் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரம் கொண்டவங்க மருத்துவம் படிப்பாங்க, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயத்த படிப்பாங்க, இல்ல இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் படிப்பாங்க. இந்த படிப்பு எல்லாமே பாருங்க பட்டைய கிளப்புவாங்க. ஏன்னா இந்த காலகட்டம் குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல பதியுது, அப்படியே பதியுது. அப்ப படிப்பு கல்வி டாப்பான ஒரு பொசிஷனுக்கு மேசராசிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அரசாங்க வேலையில உள்ள நுழைகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நான் எடுத்தவன ஏன் மாணவ மாணவிகள் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா, மேசத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க மாணவ மாணவிகள் எல்லாருமே சொல்றேன், அனைவருக்கும் சொல்றேன். அது வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, இல்ல வெளியூர்ல படிச்சாலும் சரி, இங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி, படிப்பு கல்வி சூப்பரான யோகம். நீங்க சாதிக்கக்கூடிய யோகம் யாருக்குன்னா மேசத்துக்கு வருதுங்க. எல்லா வித்தையும் கத்துக்குவாரு. ஏன்னா பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா எல்லா வித்தையும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா மேசத்துக்கு. அவர் என்ன மைண்ட்ல தோணுதோ அந்த வித்தையை கரெக்டா உள்ள போய் அடிச்சிருவாரு. அப்ப பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் யாருன்னா மேசத்துக்கு. இந்த வருஷம் சூப்பரா முருகனுடைய அருள்ல உங்களுக்கு பலமா இருக்கு, பாத்துக்குங்க. அதே மாதிரி அரசாங்க வேலை, அரசியல்வாதிகளுடைய தொடர்பு நிறைய கிடைக்கும் மேஷத்துக்கு, பாத்துக்குங்க. இதுல நான் தடையே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, அவர் 9ஆம் இடத்தை அவருடைய பார்வை பாருங்க 3ஆம் இடத்துல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி வருவார். மே மாசத்துக்கு அப்புறம் அவருடைய பார்வை எங்கன்னா நேரா 7ஆம் பாவத்தை 5ஆம் பார்வை பாக்குறப்ப திருமண பேச்சுகள் பேசுவாங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும். திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த குரு பகவான் பார்த்ததுனால, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்கல்ல, அப்ப திருமண பேச்சுகள் பேசுவாங்க. பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்தரிக்கும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காதல் திருமணமா, 2வது திருமணம், அந்த வருஷத்துல திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேசக்கூடிய ஒரே ராசி மேச ராசி தான். முன்னாடி கணவன் மனைவில ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு பாத்தீங்களா, கண்டிப்பா கேட்டு பாருங்களேன் மேசராசிய. ஒண்ணு நண்பர்கிட்ட விரோதம், இல்ல உங்களுடைய குடும்பத்துல விரோதம், உங்க பேச்சால சண்டை, வம்பு இதெல்லாம் இருந்துச்சுமே இருக்காது.
கணவனை ஒற்றுமை இருக்கும், திருமண வாழ்க்கை இருக்கும், 2வது திருமணம், முதல் திருமணம் எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்குது. அப்ப மேசராசி பயங்கரமான ஒரு யோகத்தை திருமண வாழ்க்கையில பாக்குறாங்க. 2வது திருமணம் வந்தாலும் சரி, இனிமே திருமண வாழ்க்கையில எந்த ஒரு களமும் இருக்காது. நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, மே மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. குருபான் அள்ளி கொடுத்து போயிடுவாரு. மே மாசத்துக்கு அப்புறம் அவர் பயிற்சி ஆகுறாரு. அப்ப நிறைய நல்ல விஷயங்கள் இந்த திருக்கணித பிறகு மே மாசம் 14ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுறாரு. மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இருக்கு பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும்னா கண்டிப்பா வந்தே தீரும். மாற்றுக்கிறது இந்த வருஷத்துல வீடு, வாகனம், இடமா வாங்கி நீங்க வீடு கட்டினீங்க. ஏன், என்ன காரணம்? அடுத்து சனி பகவான்கிட்ட போவோம். சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு நிக்கக்கூடிய நட்சத்திரம் குருவோட சாரத்தில் நிக்கிறாரு, வெற்றிஸ்தான அதிபதி சாரத்தில் நிக்கிறாரு. அப்ப இடம் வாங்கி நீ வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. அப்ப வீடை கட்டுவீங்களா, கட்ட மாட்டீங்களா? கண்டிப்பா கட்டி தான் ஆகணுங்கிற அமைப்பு வருது மேஷத்துக்கு. அப்ப வீடு, இடம், பூமி இது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அந்த வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும். ஏன் சரியாகும்? வழக்குக்கு எது 6ஆம் பாவத்தை எடுக்கணும், வழக்குக்கு 6ஆம் பாவத்தை எடுக்கணும். அங்க இருந்து சனி பகவான் டைரக்டா பாக்குறாரு, 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமா வரக்கூடிய நேரம் இந்த மேஷத்துக்கு வருது. அப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு யோகத்தை இந்த ஆங்கில புத்தாண்டு அற்புதமா கொடுக்குது 2025. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கலையே தெரியுங்களா? வேலையில நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைங்க. நிரந்தரமா ஒரு வேலையில பார்க்க முடியல, சரியான அனுகூலம் இல்லை. இனிமே இருக்கு அது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாருன்னா, சனி பகவானே பாருங்க பயிற்சி ஆனாலும் சரி, அவர் குருவோட சாரத்துலதான் போவாரு. புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவான் பயக்கூடிய நட்சத்திரம், இதுலதான் பயணிப்பார் இந்த வருஷத்துல. அப்படி பார்க்கும்போது புரட்டாதியில போனாலும் குருவோட சாரத்துல போறாரு, உங்களுக்கு பாக்கியாதிபதி சாரத்துல போறாரு. அப்ப அவர் சனி பகவான் பார்வை வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. உங்க வேலை ஸ்தானத்தை 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா சூப்பரா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த வேலை உத்தியோகத்துல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க சனி பகவான் 12ஆம் போயிட்டாரு உங்களுக்கு பலவீனம் சொல்லுவாங்க. என்னைய போது நான் பலவீனம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, மேஷ ராசிக்கு பொதுவாக உங்க ராசியில தான் சனி பகவான் நீசமாவாரு. அவர் போய் 12ஆம் இடத்துல மறையிறது நல்லது தானே. என்னை பொறுத்தவரை மேஷ ராசிக்கு போய் நீ சனி பகவான் நீசமாறு நல்லதுதான், கெட்டது இங்க நடக்காது. அப்ப வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி சூப்பரா கொடுப்பாரு. வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை பார்த்தாலும் சரி, இது எல்லாமே பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் வருது. இந்த ஆங்கில புத்தாண்டு நல்ல டைமா இருக்கு, கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. பெருங்கொண்ட பணம், இன்கம் இது எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க. மெயினா கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கும். மேசராசி பட்டையை கிளக்கக்கூடிய நேரம் வருது. வெளிநாடு வெளியூர் போவேனா மாட்டேனா, போய்தாப்பா ஆகணும். நீ ஏன் மேசத்துக்கு கண்டிப்பா போகணும்? ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி யார்? 6ஆம் இடத்தை சனி 12ஆம் இடத்துல வந்து பாக்குறாருன்னா இங்க வெளிநாட்டுக்கு வேலையை அனுப்பிச்சு விட்டுருவாரு, உங்களை துரத்தி விட்டுருவாரு. அப்ப வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும். அந்த யோகத்தை கொடுக்குறாரு. உடம்பு சார்ந்த மருத்துவ செலவுகள் நிறைய பேர், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நிறைய செலவு பார்த்தீங்க, இனிமேல் செலவு இருக்காது. மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்தான நேரத்தை அமைச்சுக்கொள்ளும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தொழில தடைப்பட்டுச்சு, இனிமே தடைப்படாது. தொழில் சார்ந்த விஷயம் இது விபரீத ராஜயோகத்தை கொடுக்குது பாத்துங்க. கொஞ்சம் தொழில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன் நான் கவனம் செலுத்த சொல்றேன்னா, ஏன்னா அவர் பாருங்க உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் பாவத்துல இருக்கும்போது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்து, இப்ப சனி பகவான் நல்லா இருந்தா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல யோகம் வரும். ஏன்னா வெளிநாடு தொழில் நல்லா இருக்கும், வெளியூர் தொழில் நல்லா இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல யோகங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. இந்த ராகு கேது 11ல இருந்தாவே பெருங்கொண்ட பணம் கிடைக்கும். ஏன்னா என்ன சொல்லுவோம்னா, இந்த ராகு கேது 5ல கேது இருக்காரு, 11ல ராகு இருக்காரு. அது மே மாசத்துக்கு அப்புறம். அப்ப நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகங்கள் கேட்கிறாங்கல்ல, இந்த வருஷத்துல கண்டிப்பா அது நிறைய பேருக்கு மேசராசிக்கு நிறைவேறே ஆகியே தீரும். அப்ப வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க லாட்ரி யோகத்தை ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க. அந்த ராகு கேது அள்ளி கொடுத்து போயிடும். ஏன்னா கேது மாதிரி கொடுக்க முடியாது, ராகு மாதிரி பிரம்மாண்டமா சிந்திக்க முடியாது. அப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாம் பெருசா சாதிக்கக்கூடிய நேரம் வருது. பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றியா வருங்க. பெண்கள் அது தொழிலா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறைனா பாருங்க பட்டை கிளப்புவாங்க. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. மெயினா இந்த காலகட்டம் விளையாட்டுத்துறையில பயணிக்கூடிய மேசராசி என்பது எல்லாத்துக்குமே பாருங்க சாதிப்பாங்க. விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் லைனா சொல்லலாம் சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இது எல்லாமே மேஷத்துக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குது. இந்த ராகு கேது பயிற்சி
இந்த சனி பயிற்சி, இந்த குரு பயிற்சி, இந்த வருஷத்துல இந்த 3 பயிற்சியுமே நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில அமைச்சு கொடுக்கிறார். ஏன்னா சனி பகவான் மட்டும் தான் 12ஆம் பாவத்துல இருக்காரு. இந்த எல்லா கிரகம் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு, பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது இந்த வருஷத்துல அஸ்வினில பிறந்தவங்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்கும். என்ன காரணம்னா ஒரே காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது பகவான். அவரு 5ஆம் பாவத்துல போயிட்டு உங்க மனசுன்னு 5ஆம் பாவம், அஞ்சுங்கிறது நம்ம மனசுல உள்ள விஷயத்தை வெளியில காட்டக்கூடிய அமைப்பு. அது யாருடைய வீட்டுல இருக்காரு? சூரியோட வீட்டுல இருக்காரு. அப்ப ஏதாச்சும் ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போவீங்க, நிறைய வித்தைகளை கத்துக்கக்கூடிய டைம் இருக்கு அஸ்வின்ல பிறந்தவங்க. எல்லா வித்தையும் அப்படியே மைண்ட்ல அப்ரோஸ் ஆகும். ஏன்னா அஸ்வின்ல பிறந்துட்டா ஒரு வேலையை நினைக்கிறாங்கன்னா கற்பனை பண்ணிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட கரெக்டா இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு கேரக்டரா மாறுவாங்க. எந்த விஷயம் கொடுத்தாலும் சரி, அது எந்த வேலையா கொடுத்தாலும் சரி, அந்த வேலையுடைய கேரக்டரா மாறி அந்த வேலையை முடிக்கக்கூடிய குணம் இருக்கும். யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அனாவசியம் பேச வச்சுக்க மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுதான் இருப்பாங்க. பயங்கரமான புத்திசாலி குணம், இயற்கையான ஞான அறிவு அஸ்வின்ல இருக்கும். கரெக்டா குறி வச்சு அடிக்கலாம். இப்ப 5ஆம் இடம் உங்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், இது எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சூப்பரா இருக்கு இந்த வருஷத்துல. பாத்துக்கோங்க, அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த புத்தாண்டு. அடுத்து பரணி, பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும். ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. குடும்பத்தை பத்தி, ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இவங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு. திருமணம், குடும்பம், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்குது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கு. படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல சாதிக்கக்கூடிய நேரம் வருது. கலையில சாதிப்பீங்க. நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல ஏன்னா நீங்க ரொம்ப எங்கே போனாலும் சரி ரொம்ப நாகரிகமா இருப்பீங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது இந்த தமிழ் ஆங்கில புத்தாண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. வரராஜா எது வந்தாலும் பாத்துக்கன்னு சொல்லி ஒரு தைரிய குணம் இருக்கும். இனிமே எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், அரசாங்க தொடர்பு, அரசு முன் அனுகூலம், இது எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் இந்த பக்கம் தேடி வரும். அப்ப இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு என்னை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு புத்தாண்டா வருது. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், அரசாங்கம் மூலம் வெற்றிகள் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், வீடு, இடம், பூமி, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை சரியாகும். எல்லா விஷயம் உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் மேஷ ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது.